பாஜக தேமுதிகவை தொடர்ந்து பாமகவும் கூட்டணி ஆட்சிக்கு அழுத்தம் கொடுக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பாமக தலைவர் அன்புமணி பங்கு கேட்கிறார். இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ். வணக்கம் சார். ஆட்சி அதிகாரத்தில் பாமக தலைவர் அன்புமணி உரிமை கேட்கிறார். இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக அணியில் இணையும் என்று நேற்றைய தினம் திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது 2 கூறுகளாக பிரிவுபட்டு நிற்கிறது. அது எப்போது ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது நமக்கு தெரியாது. டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு செயற்குழு கூட்டம் நடக்கிறது. டாக்டர் அன்புமணி தலைமையில் சில நிர்வாகிகள் அவ்வப்போது கூடி பேசுகிறார்கள். ஆகவே 2 பிரிவாக பிரிந்திருக்கிறார்கள். திரு அன்புமணியை செயல் தலைவராக நியமித்து டாக்டர் ராமதாஸ் நியமித்த முடிவை திரு அன்புமணி ஏற்கவில்லை. திரு ராமதாஸ் தான் தலைவர், தான் நியமிக்கிறவர்கள் தான் வேட்பாளர்கள் என்று அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் எந்த அணி தன் பக்கம் வரும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கிறார் அல்லது குறிப்பிடுகிறார் என்பது புரியவில்லை. இந்த சூழ்நிலையில் திரு அன்புமணி இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நாள் குறித்து வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ஆட்சி அதிகாரத்தில் நாம் பங்கு வகிக்கக்கூடிய சூழ்நிலையை நோக்கி பயணிக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற அபிலாஷை பல்வேறு கட்சிகளுக்கு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஆனால் அது குறித்து தலைமை கட்சி, கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி தான் இறுதி முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும். அது திமுகவோ அதிமுகவோ கூட்டணி ஆட்சியை ஏற்பதாக இதுவரை அறிவிக்கவில்லை. தேர்தல் முடிவுகள் ஒருவேளை அந்த சூழ்நிலையை நோக்கி இந்த 2 கட்சிகளையும் தள்ளுமானால் அப்போது கூட்டணி ஆட்சி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சார், தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது எந்த அளவுக்கு சாத்தியமானது சார்? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிற அளவுக்கு கூட்டணி முடிவு அமைந்தால் வேறு வழியே இல்லாமல் திமுகவோ அதிமுக இறங்கி வந்துதான் ஆக வேண்டும். 2 கட்சிகளுக்குமே 100 சீட்டு, 95 சீட்டு, 105 சீட்டு என்று இருக்குமானால், மெஜாரிட்டி இல்லை என்றால் ஏதாவது 2 கட்சிகளுக்கு பங்கு தர வேண்டிய நிலைமைதான் அவர்களுக்கு ஏற்படும். அந்த முடிவை நோக்கி தமிழக அரசியல் போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.